வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். கன்னி ராசி அன்பர்களே, இந்த ஆனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அது குறிப்பாக உங்களுடைய மனநிலை என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசி நாதனான புதன் பகவான் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்க போறார். இந்த ஆனி மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல வந்து அமர்கிறார். அப்போ 10-11 இருக்க போகுது. அப்போ என்ன, உங்களுடைய சிந்தனைகள் அத்தனையும் தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, வியாபார ரீதியாக இருக்கும். அதுல எந்த யுக்தியை நம்ம கடைபிடிப்பது, எதை நம்ம செய்தால் நமக்கு லாபத்தை அனுபவிக்கலாம். ஏன்னா நீங்க ராசிநாதனை போய் 11ஆம் இடத்துல உட்கார போறார் அல்லவா. அப்போ உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் லாப நோக்குல, மனமகிழ்ச்சி, சந்தோஷம் என்கின்ற அமைப்பிலே தான் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த மாதம். அப்ப மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறும். ஆனா சனி பகவான் உங்க ராசியை பார்க்குது. அப்போ பிடிவாத தன்மையும் இருக்கும். இதைத்தான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை செய்யணுங்கிறதுல குறியா இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் உண்டு. தனம், பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுங்களேன். அந்த சுக்கிர பகவான் 2க்குரியவனான அந்த சுக்கிர பகவான் தனஸ்தானத்தை பார்க்கிறார். 8ல் இருந்து பார்க்கிறார். ஒரு வழி உண்டு, பணத்தில் ஒரு வழி உண்டு. ஆனால் இந்த ஆனி மாதம் 15க்கு அப்புறம் அந்த 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட, ஸ்தான பலத்தோட வலிமையா இருக்கார். அப்ப 2ஆம் அதிபதி வலிமையா இருக்கும் போது நமக்கு என்ன கவலை? நிச்சயம் பணம் வந்து சேரும், பணம் ரிட்டர்ன் வரும், கொடுத்த பணம் ரிட்டர்ன் வரும். பணம் எங்கெங்கெல்லாம் தேங்கி கிடைக்கிறதோ அது உங்களுக்கு வந்து சேரும். உங்க பாக்கெட்டை நிரப்பக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆனி மாதம் அமையும். பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. என 2க்குரியவன் வலுப்பெறுகிறார். அது குருவினுடைய பார்வையும் கிடைக்கிறது. அப்போ தனக்காரகன், பெரும் பணத்துக்கு காரகன் இந்த குரு. சுக்கிரனுங்கிறது ஒரு லட்சத்தில் கொடுக்கக்கூடியது சுக்கிரன், புரியுதுங்களா? ஆனால் குருங்கிறது பெரும்பணம், கோடியில் புரளக்கூடிய தன்மை. அப்போது அந்த குருவும் அந்த 2ஆம் இடத்தை பார்க்குறதும், அந்த சுக்கிரன் 2ஆம் அதிபதி வலுப்பெற்று இருக்கிறதும் கன்னிக்கு இந்த மாதம், ஆனி மாதம் தனத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. கஷ்ட காலமாக இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்தில், கடைசி மூமெண்ட்டில் உங்களுக்கு தேவையான பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் என்பது தான் அமைப்பு. தனம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கப் பெறுகிறது. என 2க்குரியவன் வலிமையாக அமர்கிறார். அங்கே குருவினுடைய பார்வையும் கிடைக்கிறது. அப்போ குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள், அந்த ஒரு மாதிரியான மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய தன்மையும், குடும்பத்தில் ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வும், குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மையும். என சுக்கிரனுங்கிறது சுக போகத்துக்கு காரகன். அப்போ உங்கள் சுகத்துக்காக, உங்களுக்காக, உங்களுடைய தேவைக்காக எதையெல்லாம் வாங்கணும் என்று நினைத்து கொண்டிருந்தீர்களோ கடந்த சில 3-4 மாதங்களாக, அதையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இந்த ஆனி மாதம் நிச்சயமாக அமையும். உங்கள் வாக்கு நன்றாக இருக்க போகிறது. வாக்கு பலிதல் நன்றாக இருக்க போகிறது. இனிமையாக பேசி மற்றவர்களை கவரக்கூடிய தன்மை. எந்த இடத்தில் எதை பேசணும், எந்த மொமெண்ட்ல எப்படி பேசணும், எதை பேசினால் நம்முடைய காரியம் சக்சஸ். ஸோ இந்த கொடுப்பினைங்கிறது இந்த ஆனி மாதம் சிறப்பு பெறுகிறது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. சுகஸ்தானம் 4ஆம் இடம் ஒரு அற்புதமான இடம். அந்த சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதற்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். 4ஆம் இடம் நல்லா இருக்கு. 4ஆம் இடம் என்பது என்ன? தாய். தாயினுடைய அரவணைப்பு உண்டு. தாயை போய் பார்த்து வருவீங்க. ரொம்ப நாள் பார்க்காம இருந்த தாயை இந்த மாதம் போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரக்கூடிய நிகழ்வு நிச்சயமாக உண்டு. தாயோட இருந்து வந்த சில கருத்து வேறுபாடுகள் விலகிவிடும். தாயோட ஒரு அந்நோனியத்தை, அதாவது ஒரு அந்நோனியம் என்பது உண்டு. தாய் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடிய அந்த ஸ்தானம்.
வீடு, வண்டி, வாகனம் அதெல்லாம் அமையுமான்னு கேட்டிங்கன்னா அற்புதமாக அமையும். குருவின் பார்வை உண்டு. 4க்குரியவன் 4ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போ குரு 10ஆம் இடத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 4ஆம் இடம் விருத்தியாகிறது, 4ஆம் இடம் வளர்ச்சியாகிறது. அதில் 4ஆம் இடத்துக்குள்ள என்ன இருக்கு? வீடு இருக்கு. வீடு நன்றாக அமையப் போகிறது. வீட்டுக்காக, அதாவது இதுவரைக்கும் நான் வாடகை வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் இப்போ ஒரு கணக்கு போடுவீங்க. இதுவரைக்கும் கொடுத்த வாடகை பணத்துக்கு பேசாமல் ஒரு வீட்டையே வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற எண்ணங்கள் உதயமாகும். அதற்கான முயற்சி எடுப்பீங்க, அதுக்கான பணிகளை ஆரம்பிப்பீங்க. வீடு வாங்குவதற்கான எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். ஒரு சிலர் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன் இங்கே தான் வாங்கணும்னு தெரியாமல் ஏதோ ஒரு இடத்தில் தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ இங்கே தான் நான் வாங்க போகிறோம், அந்த அப்ரூவல் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து இந்த இடத்தை தான் வாங்க போகிறோம் அல்லது இந்த வீட்டை தான் வாங்க போகிறோம் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக உதயமாகும். ஒரு சிலர் வாங்கி விடுவீங்க, கட்டின வீட்டை அப்படியே வாங்கிடுவீங்க, இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுனால சரி. ஸோ எப்படியாக இருந்தாலும் ஒரு சிலர் வீட்டை வாங்கி அதை வாடகைக்கு விட்டு அது ஒரு வருமானமாக பெருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இப்படி வீடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆனி மாதம் அமையப்பெறும். அதே போல் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகனத்தை வைத்து தொழிலாக நடத்தி கொண்டிருப்பவர்கள் அல்லது வாகன உதிரி பாகங்களை தயாரித்து விற்பனை செய்யக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஒரு சிலர் வாகனம் வாங்கிடுவீங்க, ரொம்ப நாளாக ஒரு வருடம் 2 வருடங்களாக தன்னுடைய மனதிலே அசை போட்டு கொண்டு இந்த வாகனம் தான் நான் வாங்க போகிறேன், இதில் தான் நாங்கள் பிரயாணம் பண்ணுறேன், இதுதான் என்னுடைய கனவு, இதுதான் என்னுடைய லக்ஸரி அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த ஒரு வாகனத்தை வாங்கக்கூடிய அந்த தன்மை இந்த மாதம் சிறப்பு பெறும். ஸோ அதனால் வீடு, வண்டி, வாகனம் அனைத்துக்கும் சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆனி மாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன். கடன் விஷயங்கள், இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு கடனை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அங்கே ராகு உட்கார்ந்துருக்கார். ஸோ 6ல் ராகு உட்கார்ந்து அந்த இடத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. அப்போ என்ன கெடுக்குது? கடன். முதல்ல கட்டிடலாம்ப்பா, இந்த கடன் நம்மளால பெரிய டார்ச்சராக இருக்குது, இந்த வாங்குகிற சம்பளம் பூரா இந்த கடனுக்கே போய்விடுகிறது என்கின்ற மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்கள் கடனை அடைத்து விடலாம். அதற்குண்டான எண்ண ஓட்டங்கள், அதற்குண்டான சோர்ஸை நோக்கி சென்று கடனை கட்டிவிட்டு அப்புறம் மற்றது பார்க்கலாம். அப்போ கடன் என்கின்ற எண்ணங்கள், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகும். என குரு என்கின்ற ஒரு சுபகிரகம் அந்த 6ஆம் இடத்தை பார்க்கும்போது நல்லபடியாக நீங்கள் கட்டிடலாம் அப்படிங்கிற தைரியத்தையும் எண்ண உணர்வையும் கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும். அதே மாதிரி ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் கூட ஒரு நாட்டம் உண்டாகும். ஹெல்த்தை கவனிக்கணும், ஹெல்த்து தான் முக்கியம். பணம் எப்போ கூட சம்பாதிக்கலாம், ஆனால் உடல் அந்த ஹெல்த்து தான் நமக்கு முக்கியங்கிற அந்த உணர்வு உங்களுக்கு கொடுக்கும். இதுவரைக்கும் அது கொடுக்காமல் இருந்திருக்கும், ஆனால் இந்த மாதம் ஹெல்த்துக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கன்னிக்கு நிச்சயமாக அமையும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம் சிறப்பு பெறும். ஏன்னா 9ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக அமைய போகிறார். ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக அமைய போகுது இந்த ஆனி மாதம் 15. அப்போது பாக்யாதிபதி வலுப்பெறுகிறது. பாக்கியம் கொடுப்பதற்கு இந்த மாதம் காத்து கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல பாக்கியம். என்ன பாக்கியம்? தன பாக்கியம். ஏற்கனவே சொல்லிட்டேன், தனத்துக்கு பிரச்சனை இல்லை, குழந்தை பாக்கியம் கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடம் என்பது தூரதேச பிரயாணங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது தூரதேசத்துக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் இப்போ டிராவல் பண்ணுவீங்க. புதிய ஒப்பந்தங்களை வரவழைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படிங்கிறதான் இந்த இடத்துல சொல்கிற. அப்போ பிரயாணங்கள் மூலமாக உண்டு. அலைச்சல் திருச்சல் கொடுத்தாலும் நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபர் நடக்கும்.
அதாவது ஸ்டேட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அதாவது டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் சேஞ்சஸ் இருக்கலாம், அல்லது டிஸ்ட்ரிக்ட் டு ஸ்டேட் சேஞ்சஸாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டு போகக்கூடிய உணர்வுகளை கொடுக்கும் நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு. அப்போ வெளிநாட்டில் போகக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, அல்லது வெளிநாட்டில் வாணிபம் செய்யக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு.